இலவசமா போனாரன்னு சொல்லணும். இலவசமே இருக்கக்கூடாது, அப்பதான் உழைப்பாங்க. நான் உழைக்கிறேன், எனக்கு ஃப்ரீயா கிடைச்சா யாருக்கு 5 ரூபா கொடுத்த சாப்பாடு வாங்க யாரு நாட்டை குடிக்கிறதாக்குறது பூரா. நீங்க நினைக்கிறீங்க பிச்சைக்காரனுங்க பிச்சை போடுறதால பிச்சை எடுக்கிறாங்க, உழைப்பா இல்லைங்க போய். கண்டிப்பா கண்டிப்பா. நாடு எந்த நாட்டுல சொல்றேன், இந்தியாவுல நான் சிங்கப்பூர்ல 15 வருஷம் இருக்கேன். வெளிநாட்டுல சொல்றேன் இந்தியாவுக்கு போனா பிச்சைக்காரன் தான்டா பசங்க நிக்கிறேன். எவ்வளவு கேவலமா இருக்கு. உழைக்கணும், உழைச்சாத்தானே வாழ்க்கையில முன்னேறி சாகுறவரை நம்ம முடிஞ்ச மட்டும் உழைக்கணும். கண்டிப்பா. உண்மையிலே கவர்மெண்ட் நினைச்சா, கவர்மெண்ட் நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சா, நாடு முன்னுக்கு வரணும்னா இலவசமா எதுவுமே பஸ் இலவசமே இருக்க கூடாதுங்க. முடிஞ்சா அதனால முடிஞ்சா டாக்டர் செலவு கூட மருத்துவ செலவு. நோய் நோய் வந்தா அப்படியே ஒரு நோய் இப்ப வந்து எத்தனை பேர் ஒரு மூளையில பிரச்சனை 10 லட்சம் கேட்கலாம், அதாவது கொடுக்க முடியாது. அப்படி ஒரு விஷயத்த செய்யலாம். அந்த உதவிகள் நல்லா இருக்கணும். படுத்து கிடக்கிறவனுக்கு யாராவது ஒரு நல்லா இருக்கவன் படுக்க போட்டு சாப்பாடு போடலாமா? எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். எவன் ஓட்டு வாங்குறதுக்காக கேவலம். நாடு என்ன கதியில போகுது தெரியல. ஓட்டு வாங்குறதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு இலவசத்தை